நான் சுந்தரவள்ளி. முதல் நாளே முட்டியில தட்டியிருக்காங்க RN ரவியை மம்தா பானர்ஜி. வாழை சுருட்டி வச்சிட்டுருங்க, நாங்கெல்லாம் வேற மாதிரி ஆளுங்க போட்டு பொழந்து விட்டுருக்கிறாங்க மம்தா பானர்ஜி. என்ன நடக்கிறது தோழர்கள்? இந்தியாவே கடுமையான பிரச்சனையில இருக்கு. சிலிண்டர் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இந்த இடைவெளியில ஆளுநர்களை மாற்றி மாநில அரசுகளுக்கு கொடசல் கொடுக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கு பாஜக. பெட்ரோலை வாங்கிட்டு வரணும், டீசலை வாங்கிட்டு வரணும், கேஸை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால 5 மாநிலங்கள்ல தேர்தல் வரப்போது இந்த ஆண்டு. இந்த 5 மாநிலங்கள்ல இருக்கிற ஆளுநர்களை வைத்து அந்த மாநில அரசுக்கு குடைச்சலை குறித்து அந்த மாநில அரசுக்கு எதிரான எல்லாத்தையும் செய்து மக்கள் மன்றத்தில் அந்த மாநில அரசு குறித்த அவதூறுகளை எல்லாம் பரப்பி ஆட்சியை பிடிக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அதற்கான எல்லா டீலையும் முடிச்சிட்டாங்க. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்த ஆளுநர் ரவி மேற்கு வங்கத்துக்கு போயிட்டார். கேரளாவில் ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அங்கேயும் அவர் ஆளுநரா இருப்பாரு, இங்கேயும் ஆளுநரா இருப்பாரு. இங்க பொறுப்பு ஆளுநர். இன்னும் நமக்குன்னு ஆளுநர் போடல, இன்னும் போட தெரியல. யாரோ போட்டாலும் அடிக்கிறாங்கயா, யாரோ போட்டாலும் மிதிக்கிறாங்க, யாரோ போட்டாலும் ஓட விடுறாங்க, எதுக்கும் அடங்க மாட்டுறாங்க. இந்த மக்களை சமாளிக்கவே முடியலையா அப்படின்னு கதறிட்டு இருக்கு, பதறிட்டு இருக்கு பாஜக கும்பல். அதனால பொறுப்பு ஆளுநர் நம்ம மாநிலத்தில் வந்து பதவி ஏற்றுப்பாரு. RN ரவி அங்க போறாரு இல்லையா. எப்பயுமே ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆளுநர் போகிற போது அவருக்கு வழி அனுப்புவாங்க, அமைச்சர்கள் போவாங்க, முக்கியமான பதவியில் இருக்கவங்க போவாங்க, IPS அதிகாரிகள் போவாங்க, அவங்கள வழி அனுப்பி விட்டு வருவாங்க. இது அவங்க செஞ்ச செயலை பொறுத்து அமையும். ஆளுநர் ரவி ஏற்கனவே நாகாலாந்துல அடி வாங்கிட்டு தான் இங்க ஓடி வந்தாரு. நாகாலாந்துல அங்க இருக்கிற போராளி குழுக்களை ஏமாத்தி, அங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி, அங்க கெடுபிடி காட்டுறோன்ற பேர்ல மிதி வாங்கிட்டு தான் இங்க ஓடி வந்தாரு. பத்திரிகையாளர்கள் கூட போகல. RN ரவி அவர்கள் நாகாலாந்தை விட்டு வெளியேறுகிற போது பத்திரிகையாளர்கள் கூட போல. அனாதைய கை விட்டு இருந்தாங்க, புறக்கணிச்சிருந்தாங்க ஆளுநர் ரவியை. அங்க இருந்துதான் தமிழ்நாட்டுக்கு வந்து மிதி வாங்கினாரு. தமிழ்நாட்டுல பண்ணாத அயோக்கியத்தனம் அல்சாட்டியம் வேற எதுவுமே இல்லைங்க. அவ்வளோ ரூல் பண்ணாரு. தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம எத்தனை சட்டங்களையும் எத்தனை தீர்மானங்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் உருவாக்கி அனுப்புனா காது கீழே போட்டு உட்காந்துக்குவாரு, கையெழுத்து போட மாட்டார். நம்ம பல முறை நீதிமன்றத்தை நாடியே பல விஷயங்களை கையெழுத்து போட வச்சிருக்கோம். உச்ச நீதிமன்றம் தங்களுடைய சிறப்பு உரிமையை பயன்படுத்தி கல்விக்கான 10 மசோதாக்கள்ல தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு சார்பா கையெழுத்து போட்டு விட்டு நீங்க போய் வேலையை செய்யுங்க. இங்க பல்கலைக்கழகத்துல எல்லாம் துணைவேந்தரை நியமிக்கணுமா, இதுவரை ஆளுநர் தான் நியமிச்சிட்டு இருந்தாரு, நீங்க நியமிக்கலாம் அப்படின்னு கையெழுத்தை போட்டு அடிச்சு பத்தி விட்டாங்க. நொந்து போயிருச்சுங்க இந்த பாஜக கும்பலு. RSS ரவி அதை விட அலர்ஜி ஆகி கதற ஆரம்பிச்சிட்டாரு. நீதிமன்றத்துல பல முறை அடி வாங்கியும் நம்ம அன்னை கைப்புள்ள மாதிரி எனக்கு வலிக்கலங்க அப்படின்னு தட்டி விட்டு போறவர் தான் ஆளுநர் ரவி. தமிழ்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்துவாரு, திருவள்ளுவருக்கு விபூதி பூசுவாரு, திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவாரு. அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல திருவள்ளுவரும் வள்ளலாரும் சனாதனிகள்னு வருது. சாதிக்கு எதிரா, மத அடக்குமுறைக்கு எதிரா, மனித ஒற்றுமைக்கு ஆதரவா, மனித குலத்திற்கு ஆதரவா நிற்கிற இவங்களெல்லாம் சனாதனிகள்னு பேசி பெரிய அளவுல உள்வேலையெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன். நாமெல்லாம் அப்பப்ப அடிச்சடிச்சு உட்கார வச்சோம். இதெல்லாம் தாண்டி இப்ப மேற்கு வங்கத்துக்கு போறாரு. தமிழ்நாட்டுல இம்புட்டு உள்ளடி வேலை பார்த்த பிறகு நம்ம என்ன வேடிக்கையா பார்ப்போமா? நாகாலாந்து கதை தான் இங்கேயும் நடந்துச்சு. ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் நாகரிகமானவர் ஒரு பொக்கையை வாங்கிட்டு போய் அவரை கொடுத்து பத்திரமா போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு வீட்டுல போய் சந்திச்சிட்டாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சந்திச்சு போய் நல்லபடியா போற இடத்துலயாவது உழப்பு பாரு, அது நீ போற இடம் மேற்கு வங்கம், போடனிலே அடிப்பானுங்க, அவனுங்க அடிக்கிறதுக்கெல்லாம் சங்கட்டமே பட மாட்டானுங்க, நாங்க கூட லேசு வாசா அடிப்போம், முகத்தாச்சின பார்ப்போம், கொஞ்சம் டீசெண்டா இருக்க ட்ரை பண்ணுவோம், அவங்க அப்படிலாம் இல்ல போட்டு புதைச்சிருவாங்க பாத்துருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு பொக்கை கொடுத்துட்டு வந்துட்டாரு. சரி, இங்க இருந்து மேற்கு வங்கம் போறாருல, யாரும் போகலங்க. மந்திரிக போகல, உயர் அதிகாரிகள் போகல, யாருமே போகல. பேருக்கு 2 பாதுகாப்பு போலீஸ்காரங்க போய் டாடா காமிச்சிட்டு வந்திருக்காங்க. இங்கேயும் யாரும் போகல. ஒரு மனிதன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து பொறுப்பா நடந்துகிட்டதான் மக்கள் மதிப்பாங்க. RSS காரரா நடந்துகிட்டு தங்களுடைய சித்தாந்த அடிப்படையில எல்லா யோகித்தனத்தையும் பண்ணா மக்கள் புறக்கணிப்பாங்க, தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கு ஆளுநர் ரவிக்கு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல யாரும் போய் பார்க்கல, புறக்கணிப்பு. அவரா தனியா போய் விமானத்துல ஏறி அங்க போயிட்டாரு. சரி, அங்க போன பிறகு ஏதாவது நல்லது நடக்கும்னா அந்த அம்மா ஏற்கனவே போட்டு பொழப்பாங்க.
இதுக்கு இடையில பாஜக கும்பல் அங்க ஒன்ன கிளப்பி விட்டுச்சு. இந்த மம்தா பானர்ஜி ஆளுநர் பதவி ஏற்கும் போதே அங்க போகவே இல்லை, ஆளுநரை கண்டுக்கவே இல்லை, ஆளுநரை புறக்கணிக்கிறாங்க மம்தா பானர்ஜி, இது அழகா, இது அரசியலா அப்படின்னு பல கேள்விகளை பவுத்து விட்டு அவங்க போகலன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க போயிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி நேரடியா போய் இவரையும் இவங்க இணையரையும் வரவேற்று வாங்க வாங்க நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல, அப்ப வரவேற்று இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொன்னாட பொத்தி இருக்கிறாங்க, அவங்கள மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க. ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிடுச்சு, இவர் போய் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த அம்மா வாழை சுருட்டிட்டுருங்க, எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. எது வாழை சுருட்டிக்கிட்டுருங்க, எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டுல நீங்க எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம், எல்லா உள்ளடி வேலையும் பண்ணிருக்கலாம், எல்லா யோகித்தனம் பண்ணிருக்கலாம், ஏதாவது கிளப்பி விட்டுருக்கலாம், பிரச்சனையை உண்டு பண்ணிருக்கலாம், அதிருப்தியை கிளப்பிருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். தமிழ்நாட்டுல நீங்க எதை வேணாலும் பண்ணிருக்கலாம். இங்க அது நடக்காது. அப்படியே மூஞ்சிக்கிட்டாரா, இங்கே அது நடக்காது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நீங்க பேரலல் கவர்மெண்ட் நடத்தி துன்புறுத்துனீங்க. அவர் கொண்டு வந்த எந்த திட்டத்துக்கும் கையெழுத்து போடல. திரும்ப திரும்ப அவர் கோர்ட்டுக்கு போய் நியாயத்தை வாங்கிட்டு இருந்தாரு. அந்த வேலையில இங்க நடக்காது தம்பி அப்படின்னு மறுட்டி விட்டுருக்காங்க. மிஸ் அந்த ஆர்.என். ரவி யார் தெரியுமா? இவர் RSS உடைய தொண்டை, பாஜகவினுடைய தொண்டை. தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க பாருங்க. ஆளுநர் ரவி RSS ரவி. ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க RSS தொண்டை, பாஜக தொண்டைன்னு தெரியும். ஆளுநர் மாளிகையே பாஜக மாளிகையா மாற்றுறதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் முயற்சி பண்ணாரு. ஆனந்த் போஸ்னு பேரு. அவரை தான் அடிச்சு ஓட விட்டோம். கடைசியில ராஜினாமா பண்ணிட்டு ஓடினாரு. அவரை மிரட்டி ராஜினாமா பண்ண வச்சது உங்க ஆளுங்க தான். அது மாதிரி அசிங்கப்பட்டு சாகாதீங்க, பார்த்து பக்குவமா நடந்துக்குங்க. இது RSS மாளிகை இல்ல, ஆளுநர் மாளிகை. RSS எங்களை மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இங்க நடக்காது. நாங்க என்ன பண்ணணும்ன்றத நாங்க அப்புறம் முடிவெடுப்போம். உங்களை எப்படி வீழ்த்தணும்னு நாங்க முடிவெடுத்து அடிச்சு காலி பண்ணுவோம். அதனால மிஸ்டர் ஆர்.என். ரவி வந்தமா போனோமா உட்கார்ந்தமா சாப்பிட்டோமா ரெஸ்ட் எடுத்தமான்னு இருங்கன்றாங்க. நம்ம கூடங்க கொஞ்சம் தாச்சினை பார்த்து கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். அந்த மாட்டம் அதெல்லாம் ஈடுபடாது. நம்ம முதலமைச்சர் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாள், கொஞ்சம் நிதானமான ஆளு. அந்தம்மா எடுத்தோடனே அடிச்சுட்டு தான் என்னன்னு கேட்பாங்க. அங்க போய் சிக்கிருக்காரு நம்ம ஜி. அதோட மட்டும் இல்ல, நேரா போய் பொன்னாட போட்டு வரவேற்றாங்கல்ல, அங்க என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, நேரடியா ஆளுநரை பார்த்து மேற்கு வங்கம் மிகச்சிறப்பா இருக்குங்க. மேற்கு வங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சிறப்பாவே இருக்கு. மேற்கு வங்க கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமானது. மேற்கு வங்கோட கலாச்சாரம் ரொம்ப வித்தியாசமானது. மேற்கு வங்கத்தை யாருக்கு பிடிக்குமோ அவர்களைத்தான் மேற்கு வங்கத்துக்கும் பிடிக்கும். அது என்ன அர்த்தம் தெரியுதா? எங்க மாநிலத்தை பிடிக்காதுன்னு நீ உருட்டிக்கிட்ட உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை எப்படி அடிச்சு கிளப்பி விடுறது எங்களுக்கு தெரியும். எங்க மாநிலத்தை யார் நேசிக்கிறார்களோ, எங்க மக்களை யார் நேசிக்கிறார்களோ, எங்க அரசை யார் மதிக்கிறாங்களோ அவன் தான் இங்க இருக்க முடியும். இல்லைன்னா பொட்டியை கட்டி கிளப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதா அதுக்குள்ள இருக்கிற அரசியல். போட்டு பொழந்திருக்காங்க. முத நாளே மூக்கோடப்பட்டு உட்காந்துருக்காரு நம்ம ஜி. யாரு? ரவிஜி. தமிழ்நாட்டிலேயாவது கொஞ்சம் பார்ப்போம் ஜி, கொஞ்சம் மூஞ்சி தாச்சுனா பார்ப்போம், பெரியவராச்சேன்னு வயசுக்கு மரியாதை கொடுப்போம். அங்கெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். சங்குல மிதிச்சுட்டு தான் என்ன தொண்டை வலிக்குதான்னு கேட்பாங்க. பார்த்து பொழைச்சுக்கோங்க. இல்லைன்னா பாதியிலே துண்டை காணா துணியை காணான்னு பின்னங்கால் படல் அடிக்க ஓடி வரணும். முத நாளே இப்படியா, மிச்ச நாள் எப்படியோ.